ஆசிரியர் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கடந்த 1 மாசங்களா எனக்கு வந்து WhatsAppல நெறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கு. என்ன மெசேஜ்ன்னு கேட்டீங்கன்னா, "டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் வருமா? வராதா சார்? டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்? கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு சார் எக்ஸாம் எழுதி. ஏன் இன்னும் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாம இருக்காங்க? டிஆர்பி வந்து வேலை செய்றாங்களா? ரிசல்ட் வருமா?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேள்விகள் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் தனித்தனியா என்னால ஆன்ஸர் பண்ண முடியல. சிலதுக்கெல்லாம் ஆன்ஸர் பண்ணேன். பட் இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றதுனால, இத நான் வீடியோவா போடுறேன். இதுல உங்களுக்கு டீட்டெயிலா இந்த டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட்ட பத்தி பேசியிருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். மாநில தகுதி தேர்வு, அதுவும் தமிழ் மாநில தகுதி தேர்வு டிஎன் செட் எக்ஸாம் 2024 பல ஆண்டுகளுக்கு அப்புறம் 2024 வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வழியா. இணைய வழியாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஜூன் மாசம், இதே ஜூன் மாசம் இப்ப நான் பேசிட்டு இருக்கு ஜூன். இந்த ஜூன் மாசம் எக்ஸாம் நடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க. பிறகு டிசம்பர் 2024 பல்வேறு தரப்புகள் கோரிக்கைகள் தொடர்ந்து வச்சதுக்கப்புறம், 1 வருஷத்துக்கு அப்புறம் மாநில தகுதி தேர்வினை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியமா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியாச்சு. ஆசிரியர் தேர்வு வாரியமும் யுஜிசி வழிகாட்டு நடைமுறை பிரகாரம் மாநில தகுதி தேர்வை 2025 மார்ச் 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய 4 தேதிகள்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் கண்டக்ட் பண்ண இந்த டெஸ்ட்ல எந்த நடைமுறையும் சரியா பின்பற்றப்படல. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல இந்த தேர்வு எழுதினாங்க. 43 பாடப்பிரிவுகளுக்கு இந்த தேர்வு நடைபெற்றது. வினாத்தாள்கள் பார்த்தீங்கன்னா, சில பகுதிகள்ல அதிகமா கேட்டிருந்தாங்க. சில பகுதிகள கேள்வியே கேட்காம போயிருந்தாங்க. தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் வினா குறிப்பு வெளியிட்டாங்க இல்லையா? அதுல பல்வேறு குழப்பங்கள் இருந்துச்சு. எந்த முன் அனுபவமும் இல்லாத ஆசிரியர் தேர்வு வாரியம். முக்கியமா வந்து இந்த ஹையர் எஜுகேஷன்ல பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகள்ல வேலை செய்யணும்னா, தகுதி தேர்வுல கண்டிப்பா வந்து அவங்க வந்து தேர்வு பெற்றிருக்கணும் அப்படின்ற ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துறதுல எந்த அனுபவமும் இல்லாத ஆசிரியர் தேர்வு வாரியம் பல்வேறு குழப்பங்கள வந்து இந்த விடைக்குறிப்பு வெளியிடுறதுல நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து வெளியிடப்படுறதுல, அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடாம வெறும் ஆன்சர் அந்த நம்ம எழுதின ஆன்சர் மட்டும் வெளியிட்டாங்க. அதனால நெறைய பிரச்சனைகள் வந்தது. அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. உடனே வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்ட வெளியிட சொல்லி, ஆசிரியர் அகாடமி சார்பா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுவும் இல்லாம ஒரு இமெயிலும் அனுப்புனோம். நம்ம யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருமே, அவங்க எல்லாருமே மெயில் அனுப்புனாங்க, மின்னஞ்சல் அனுப்புனாங்க. இறுதியா வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெஸ்பான்ஸ் ஷீட்ட வெளியிட்டுச்சு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட இப்ப ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிட்டு 2 மாசம் ஆயிடுச்சு. ஆனா, இன்னமும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படல. இது வந்து தேர்வாளர்களிடையே கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. தேர்வு முடிவுகள வெளியிடுறதுல ஆசிரியர் தேர்வு வாரியம் தொடர்ந்து வந்து தாமதத்தை ஏற்படுத்துறது வந்து டிஆர்பி மேல இருக்கிற வெளிப்படைத்தன்மையும், நேர்மையும் கேள்விக்குறியாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம நமது அண்டை மாநிலங்கள் ஆந்திர பிரதேஷ் எடுத்துங்க, கேரளா எடுத்துங்க, கர்நாடகா எடுத்துங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, 2024ல அவங்களும் எக்ஸாம் நடத்துனாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸாம் நடத்துனது பார்த்தீங்கன்னா, 2024 ஏப்ரல் 28 அவங்க ரிசல்ட் வெளியிட்டது பார்த்தீங்கன்னா, அப்படியே 1 மாசம் மேல வந்து ரிலீஸ்ட் ஆன் ரிசல்ட். 1 மாசத்துல ரிசல்ட் வெளியிட்டாங்க. நீங்க கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களும் 2024ல ஜூலைல எக்ஸாம் நடத்துனாங்க. ஜூலை 28ல நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் கரெக்ட்டா 3 செப்டம்பர்ல ஆன்சர் வந்து வெளியிட்டாங்க. சாரி ரிசல்ட்டே வெளியிட்டாங்க. ஆன்சர் இல்ல. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாரி கர்நாடகா எடுத்துங்க. அவங்களும் 2024 நவம்பர்ல எக்ஸாம் நடத்தி, உடனே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நவம்பர்னா வித்தின் டிசம்பர் எண்டுல இல்ல ஜனவரி 1 வீக்ல உங்களுக்கு எக்ஸாம் வந்துச்சு. அவங்க ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தா 30 35 நாள் அவ்வளோதான் எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுல. அதே மாரி யுஜிசி நெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கரெக்ட்டா நடத்துறாங்க. ரிசல்ட்ட வந்து வித்தின் எ மந்த்துக்குள்ள பப்ளிஷ் பண்றாங்க. ஏன் இத சொல்றேன்னா, யுஜிசி நெட் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 6,00,000க்கு மேல எக்ஸாம் எழுதுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ 80க்கு மேல சப்ஜெக்ட்க்கு எக்ஸாம் நடக்குது. இந்தியா ஃபுல்லா எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்களே ரிசல்ட் வந்து வித்தின் எ மந்த்ல வெளியிடுறாங்க.
இங்க பாருங்க, இந்த கர்நாடகால கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல எக்ஸாம் எழுதினாங்க. 41 சப்ஜெக்ட். அவங்களும் ஒரே சேம் தான். அவங்க வித்தின் அ மந்த்ல ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா, நம்ம அண்டை மாநிலங்கள் எடுத்துங்க, யுஜிசி எடுத்துங்க, எல்லாருமே ரிசல்ட் வந்து 1 மாதத்துக்குள்ளேயே வெளியிடுறாங்க. இப்ப 2 மாசம் ஆகப்போது. ஆனாலும் இன்னமும் டிஆர்பி வந்து ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்ணல. இது சம்பந்தமா டிஆர்பி போர்ட தொடர்பு கொண்டு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரிசல்ட் வெளியிடுறதுக்கான பணிகள் வந்து விரைவாக நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் இல்ல மேல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்ரல்ல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்புறம் மேலயாவது வரும்னு சொல்லிட்டு கேட்டோம். மேல வந்துரும் அப்படின்ற மாரி இன்னும் விரைவா வந்து பணிகள் செஞ்சுட்டு இருக்கோம். உடனே ரிசல்ட் வெளியிட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்பு கொண்டு கேட்டதுல. ஆனா, அவங்க சொல்லி 1 மாசம் ஆயிடுச்சு. இப்ப ஜூன் வந்து இன்னைக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து முடிவுகள் வெளியிடப்படல. இது சம்பந்தமா ஆசிரியர் தேர்வாயத்துக்கு நாங்க மின்னஞ்சல் திரும்ப அனுப்பணும். இங்க பாருங்க, நான் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தேன். அந்த மெயிலோட கன்டென்ட்ட நான் சொல்றேன். சப்ஜெக்ட் என்ன போட்டிருந்தோம்னா, டிஎன்செட் 2024 முடிவுகள் வெளியிடப்படும் தேதி குறித்து தகவல் வழங்குதல். மதிப்புக்குரிய ஐயா, அம்மா 2024 தேர்வானது மார்ச் 6, 7, 8 மற்றும் 9 தேதிகளில் 2025 தேதிகளில் நடந்து முடிஞ்சது. விரை குறிப்புகள் வெளியான பிறகும் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகியும் தேர்வு முடிவுகளை பற்றி எந்த தகவலும் வெளியிடாதது எங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது. பல்லாயிரக்கணக்கான தேர்வாளர்களின் நியாயமான கோரிக்கை என்னன்னா, டிஎன்செட் 2025 தேர்வு முடிவுகளை உடனே வெளியிடணும். அல்லது தேர்வு முடிவு தாமதத்துக்கான காரணங்களை தேர்வு முடிவு எதிர்பார்க்கப்படும் நாளையாவது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு டிஆர்பி போர்டு வந்து உடனடியாக இதை வந்து செய்யணும். இது டிஆர்பியோட பொறுப்பு மற்றும் கடமை. தேர்வு முடிவுகளின் தாமதத்துக்கு உரிய காரணம் மற்றும் எதிர்பார்க்கும் தேதி குறித்து தெளிவான விளக்கத்தை வழங்குவது அவசியம். இது வந்து டிஆர்பி நம்பகத்தன்மையும் நேர்மையும் உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தோம். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் தேவைப்படுதோ இந்த கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே கூட ஒரு கண்டென்ட்டை டைப் பண்ணி trbgrievance@tn.gov.in இந்த மாதிரி நிறைய மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மெயில் நீங்களும் அனுப்பும்போது தான் அவங்க வந்து இது குறித்து வந்து கொஞ்சமாவது சிந்திப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடறதுக்கும் நம்ம நிறைய மெயில் போட்டோம். இது குறித்து வந்து நம்ம ஆசிரியர் அகாடமி சார்பாக வெளியிட்ட வீடியோ வந்து தந்தி டிவியில் வெளியாகி அவங்களும் வந்து பல்வேறு தரப்புகள் வந்து அவங்க கேள்விகள் எழுப்பினாங்க. அப்புறம் வந்து டிஆர்பி வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டை உடனே வெளியிட்டாங்க. அந்த வகையில் நம்ம ரிசல்ட் வெளியிடறதுக்கும் இந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கடமையை சரியாக செய்யாத போது நம்ம உரிமையை கேட்கணும் அப்படின்றது தான் என்னுடையது. அதுவும் இல்லாமல் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்செட் எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடாததுனால ஜனவரி நடக்க வேண்டிய இந்த லா எக்ஸாம் வந்து இன்னும் நடக்கலை. அது வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஜனவரி எக்ஸாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் நடக்கலை. மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஆனால் வந்து ஜனவரியில் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து மேலே நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து இன்னும் நடக்கலை. ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே நடக்க வேண்டிய எக்ஸாமை தள்ளி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் வந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான 4000 வேகன்சிக்கான எக்ஸாமு ஜூலையில் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இன்னும் ஜூன் வந்துச்சு, டிஎன்செட் ரிசல்ட் வெளியிடலை. அது வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பில் உயர்கல்வித்துறை சார்பாக, ஏன்னா தமிழகம் வந்து உயர்கல்வியில் சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு பல கல்லூரிகளில் பேராசிரியர்கள் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்குது. அது நிரப்பப்படுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஜூலையில் எக்ஸாம் சொல்லி இன்னும் அதுக்காக தகுதி தேர்வு நடத்தி அந்த தகுதி தேர்வும் வந்து சரியாக ரிசல்ட் வெளியிடாமல் இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த நடத்தக்கூடிய அந்த டிஆர்பி போர்டு மேலே நமக்கு வந்து நேர்மை, அது சரியான ஒரு கடமையை சரியாக செய்கிறாங்களா, இல்லை நேர்மையாக தான் இந்த எக்ஸாமில் நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்துது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்காம இருக்கிறது வந்து மிகுந்த கவலை வந்து ஏற்படுத்துது. அது இந்த நேரத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய இந்த கோட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, the world is a dangerous place to live, not because of the people who are evil, but because of the people who don't do anything about it. இந்த உலகத்தில் மோசமான ஒரு நிலைமை இருக்கு. காரணம் வந்து அந்த மோசமான நிலைமையை ஏற்படுத்துறவங்களால இல்லை, அதை எதிர்த்து யாரும் கேட்காம இருக்கிறதுனால தான் அப்படின்றது. அதை தான் நானும் சொல்கிறேன். நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம கேள்விகள் கேட்காம இருக்கிறதுனால தான் தவறுகள் தொடர்ந்து நடக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து மெயில் போடுங்க.
உடனடியா வந்து டிஆர்பி வந்து ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்ணணும். அப்படி இல்லன்னா, குறைந்தபட்சம் எப்ப ரிசல்ட் வெளியிடணும் அப்படின்றத அந்த டேட்டையாவது அறிவிக்கணும். என்ன காரணம்ன்றதையாவது சொல்லணும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். எல்லாருமே ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு உடனே மார்ச்ல வர வேண்டியது, ஏப்ரல்ல வர வேண்டியது. மார்ச் எண்டுல வரும்னு நெனச்சோம். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரும்னு நெனச்சோம். மேல வரும்னு நெனச்சோம். ஜூனே வந்துச்சு வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஏதோ என்ன பிரச்சனைன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஏன்னா கேஸ் இருக்குன்னு சில தரப்பு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சில பேர் வந்து கேஸ் முடிஞ்சிச்சு. ஆனா ஏதோ அவங்க உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் என்ன காரணம் அப்படின்றத அவங்க தான் சொல்லணும். அதனால நீங்க அதற்கான முயற்சியா மெயில் அனுப்புங்க. இது எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து ஏற்கனவே இதற்கான ஒரு பலன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ரெஸ்பான்ஸ் ஷீட் உடனே வெளியிட்டாங்க. அந்த மாரி இந்த ரிசல்ட்டும் இந்த மந்த்துக்குள்ள வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ப உறுதி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க் யூ. நன்றி. வணக்கம்.